சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நாம் நம்ம வீட்டில் தினந்தோறும் உணவு அப்படிங்கிறத சமைக்கிறோம். இந்த உணவு சமைக்கிறது அப்படிங்கிறதே ஒரு நாளைக்கு வைக்கிற சாம்பார் மாதிரி அடுத்த நாள் வருதா? இன்னைக்கு வைக்கிற காரக்குழம்பு மாதிரி அடுத்த நாள் காரக்குழம்பு வருதா? குழந்தைங்களே சொல்லுவாங்க இல்லையா, நேற்று நல்லா இருந்ததுமா, போன வாரம் வச்சு அது நல்லா இருந்ததுமா அப்படின்வாங்க இல்லையா. ஏங்க நமக்கே நாமளே வந்து அந்த சாம்பாரை போட்டு சாப்பிடும்போதாகட்டும், இல்லை காரக்குழம்பு போட்டு சாப்பிடும்போதாகட்டும், நமக்கே அந்த சுவை அப்படிங்கிறது வித்தியாசப்படும். அன்றைக்கி நல்லா இருந்தது, இன்றைக்கி என்னவோ புளிப்பு கம்மியாக இருக்குது, அதே மாதிரி தான் போட்டு என்னவோ புளிப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது, 2 மிளகா கிளி தாளிச்சிருக்கலாம், இப்படிலாம் யோசிக்கிறோம் இல்லையா. இது வந்து எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். சமையலும் கூட ஒரு கலை தான். அதை ஒரு சிலர் வந்து ரொம்ப சுலபமாக செஞ்சுடுவாங்க. அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுத்தாலும் அந்த தண்ணி அவ்வளோ சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்லுவார். எங்கள் வீட்டுக்காரருடைய அத்தை இருந்தாங்களாம். அவங்க அவ்வளோ நல்லா சமைப்பாங்க. அவங்க ரசம் சாதம் வச்சாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும், அந்த மாதிரி தண்ணி எடுத்து கொடுத்தா கூட அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க. அது எனக்கு எப்போவுமே ஞாபகத்துக்கு வரும். இது எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய கையில் அவ்வளவு திறமைகள் இருந்தும் அதை வந்து நாம் சரியான முறையில் பயன்படுத்துறது கிடையாது. நிறைய தவறுகள் நமக்கே தெரியாமல் செய்யும்போது நம்ம மட்டும் கிடையாது, நம்ம குடும்ப உறுப்பினர்கள் சேர்த்து பாதிக்கப்படுறாங்க. உதாரணத்துக்கு சமையல். நாம் ஒரு டென்ஷனில் இருப்போம், அந்த டென்ஷனோட சமையல் அப்படின்றத பண்ணுவோம். அன்னைக்கு சமைக்கிற சமையல் அப்படின்றது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை தருமா அப்படின்னா கண்டிப்பாக தராது. ஏன்னா நாம் வெறுப்போட, ஆத்திரத்தோட, ஒரு அக்கறை இல்லாமல் அந்த சமையலை நம்ம சமைக்கிறோம். அப்போது அந்த சமையலை செய்யும்போது இந்த சமையல், இந்த உணவு சாப்பிடக்கூடியவர்களுக்கு நல்ல மன திருப்தியையும் பசியை போக்கக்கூடியதாகவும் உடல் ஆரோக்கியத்தையும் தரட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நாம் சமைக்கணும். முதல்ல அவங்களுக்கெல்லாம் பசி ஆறது இருக்கட்டும், நாம் சமைக்கிற சாப்பாடை முதல்ல சுவாமிக்கு நாம் நிவேதனம் வைப்போம் இல்லையா. அந்த நிவேதனம் வைக்கும் பொழுது நாம் எவ்வளவு கோபத்தோட, எவ்வளவு வெறுப்போட, என்னென்ன டென்ஷனோட சமைச்சு அதை வந்து சுவாமிக்கும் நம்ம கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மனநிலையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சுவாமியினுடைய ஆசீர்வாதம் நமக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் யோசனை பண்ணி பாருங்க. இப்போ எதற்காக இந்த தகவல் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த ஒரு முறை தான். இதில் நாம் சமைக்கக்கூடிய அந்த சமையல் அப்படின்றது பிரதானம். அந்த ஒரு வாய் சாப்பாட்டுக்கு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதை நாம் கொஞ்சம் திருப்தியாக செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையை, ஒரு பொறுப்பை கடவுள் நமக்கு கொடுத்துருக்குறாரு இல்லையா. இது ஒவ்வொரு வீட்லேயும் மாறுபடும். ஒரு சில வீட்டில் கணவர் சமைப்பார், ஒரு சில வீட்டில் பிள்ளைங்க சமைப்பாங்க, ஒரு சில வீட்டில் மாமியார் சமைப்பாங்க, ஒரு சில வீட்டில் மருமக சமைப்பாங்க. இப்படி அந்த குடும்பத்தில் கலந்து எல்லாருமே சேர்ந்து சமைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. யாராக இருந்தாலும் இன்றைக்கி நான் இந்த அடுப்படியில் நின்று சமைக்கிறதுக்கு வந்திருக்கேன். இந்த சமையல் எல்லாருக்கும் நல்ல ஒரு திருப்தியான ஒரு உணவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாம் சமைக்கணும். இது குடும்ப தலைவிகள் நாம் பெரும்பாலும் சமைக்கும் பொழுது இந்த ஒரு எண்ணம் எப்போதுமே இருக்கணும். ஏனோ தானோ அப்படின்னு சமைக்கிறது கிடையாது. சமையல் நாமளும் சாப்பிட்றோம், நம்ம குழந்தைகளும் சாப்பிட்றாங்க, கணவரும் சாப்பிட்றாங்க. இன்னும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த உணவு நம்ம பரிமாற போகிறோம் அப்படின்னும் போது அது நமக்கு புண்ணியத்தை பெற்றுத்தரணும். அந்த அளவுக்கு நம்ம சமையல் அப்படின்றத செய்யணும். யாருக்கெல்லாம் இதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தோணுதோ ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் எங்களுக்கும் தெரியுமா அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோவை உங்களுடைய உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்களும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, என்றைக்காவது ஒரு நாளுக்கு உதவும். சரிங்களா? மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.